ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் சங்கீதா உண்மையில் மீண்டும் இணைந்து வாழப் போகிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் விஜய் சங்கீதாவை பற்றியது. ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பானது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மீண்டும் குடும்பமாக இணைந்து வாழ முடிவு செய்தால் அது நிச்சயமாக ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். அதிலும் குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கப்படும் ஒரு முடிவு முன்னேற்ற முடிவு. வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதை விட இனி எப்படி மகிழ்வாக வாழலாம் என்று சிந்தித்து பார்த்து முக்கியம். விஜய் சங்கீதா இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கடந்த கால கருத்துக்களை வேறுபாடுகளை பின்னால் வைத்துவிட்டு குடும்பத்தின் நலனை முன்னிலைப்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது வெறும் கணவன் மனைவி இணைவு மட்டுமல்ல. இந்த முடிவில் மிகவும் முக்கியமான விஷயம் குழந்தைகளின் எதிர்காலம்தான். குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் எப்போதும் ஒரு பெரிய பலமாக இருக்கும். அவர்களின் படிப்பு, எதிர்காலம், வாழ்க்கை, மன நிம்மதி, குடும்ப உறவு இவை அனைத்தும் நினைத்து பார்த்து பெற்றோர் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்முடைய கடந்த காலத்தை விட நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம்தான் முக்கியம் என்ற எண்ணத்துடன் இருவரும் வாழ்க்கையில் புதிதாக தொடங்குவது மிகவும் அழகான செய்தியாக இருக்கும். விஜய் மற்றும் சங்கீதாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தேவையற்ற வதந்திகளை பரப்பாமல் அவர்கள் எடுக்கும் முடிவுகளை மதித்து தான் உண்மையான அன்பு. ஒரு குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக வெளியில் இருப்பவர்கள் அறிந்திருக்க முடியாது. அதனால் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நல்ல எதிர்காலத்தை பெற வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்துவதுதான் நல்ல மனப்பான்மை. சில உறவுகளுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் ஒரு புதிய பாதையை தேர்வு செய்ய முடியும். கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை விட இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். குழந்தைகளின் சிரிப்பு, குழந்தைகளின் மகிழ்ச்சி, ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மரியாதை, அதுதான் ஒரு அழகான குடும்பத்தை வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். அதனால் தளபதி விஜய் சங்கீதா மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வது போன்ற ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளார். அது ஒரு குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியை தேடும் ஒரு புதிய தொடக்கமாகும். கடந்த காலத்தை விட்டுவிட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தி புரிதலுடன் அன்புடன் வாழ்க்கையை தொடர்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எதிர்காலம் அழகாக இருக்கலாம். இதுதான் இந்த அழகான கருத்து. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். விஜய் சங்கீதா குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலும் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர்கள் இணைந்து வாழ்வதில் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்ருக்கிறவங்களுக்கு, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் அவர்களோட ஜெய்சன் செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க.